எத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் எத்திகாஃப் இருக்கலாமா? பள்ளி எந்த இடங்களில் எத்திகாஃப் இருப்பது, எந்த இடங்களில் ஏத்திகாஃப் இருப்பது அப்படின்றதில் எல்லா இடத்துலையும் ஏத்திகாஃப் இருக்கலாம் அப்படி என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு பொருத்தமான நிலைப்பாடு இல்லை. எல்லா இடத்துலையும் ஏத்திகாஃப் இருக்க. ஒருத்தர் வண்டியில் போய்த்துட்டு இருக்கிறாரு, அவர் நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன்னா ஏத்திகாஃபுக்கு ஒரு அர்த்தம் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, கிச்சன் வேலை செய்கிறாங்க, அது வேலை செய்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இருக்கிற கதையெல்லாம் காய்க்கிறாங்க. ஆனால் என்ன தான் ஏத்திகாஃப் இருக்கிறாங்களா? சரியா? அதெல்லாம் ஒரு ஏத்திகாஃப் இல்லை. சில பொழுதுகளில் வீட்டில் முசல்லா தொழுகிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிப்பாங்க, அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க. இப்படி சில நடைமுறைகள் இருந்து தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் மார்க்க ரீதியாக அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அல்லாஹு தாலா குர்ஆனில் வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் மஸ்ஜிதுகள் பள்ளி வாயில்களில் ஏத்திகாஃப் இருக்கிற நிலையில் அப்படின்னா சொல்கிறான்ல. இந்த இடத்துல பள்ளி வாயில் அல்லாத இடங்களில் ஏத்திகாஃப் இருக்கின்ற சப்ஜெக்ட் அங்கே வராது, மாற்று கருத்தில் வராது. பள்ளி வாயிலில் ஏத்திகாஃப் இருக்கின்ற நிலையில்ண்டா பள்ளி வாயிலில் மட்டும்தான் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று புரியுது. ஒரு சிலர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபி தோழர்களோட சில செய்தியில் அவங்க 3 பள்ளியில் மட்டும்தான் ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படி என்று சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்னடா லா இஅ்திகாஃப இல்லா ஃபில் மசாஜிதி ஸலாஸா, 3 பள்ளிகளில் தவிர ஏத்திகாஃப் கிடையாது. 3 பள்ளிகள் தவிர ஏத்திகாஃப் கிடையாது. 3 பள்ளியும் என்ன, மக்கா, மதீனா, பைத்துல் மக்திஸ். இந்த 3 பள்ளியில் தவிர ஏத்திகாஃப் கிடையாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஷேக் அல்பானி அந்த நிலைப்பாட்டில் தான் என்ன செஞ்சார் இருந்தார். ஏத்திகாஃப்னா அந்த 3 பள்ளி வேலை தான், இல்லைண்டா என்ன ஏத்திகாஃப் இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் அல்லாஹு ஆலம் அந்த கருத்து தவறான ஒரு நிலைப்பாடு. காரணம் அல்லாஹு தாலா குர்ஆனில் வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருக்கிற நிலையில் அல்லாஹு தாலா சொல்கிறார். அதை மிச்சம் தெளிவாகவே என்ன செய்து, பள்ளிகளில் அல்லாஹு தாலா அந்த ஏத்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறவங்க மதீனாவில் தான் ஏத்திகாஃப் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் மதீனா பள்ளி மட்டும் குறித்து மஸ்ஜித்னு சொல்லிக்கலாம். அல்லாஹு தாலா மசாஜித் என்றான். அப்போ மசாஜித் என்ற டைமில் சஹாபாக்கள் அங்குள்ளவங்க மதீனாவுக்கு எல்லா பள்ளியும் தான் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. உதாரணமாக அல்லாஹு தாலா என்னது, அதாவது வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியன, அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் அழைக்க வேண்டாம்டா யாரும் 3 பள்ளி வாயில என்ன செய்கிறதில்ல, விளங்குறதில்ல. எல்லா பள்ளி வாயிலும் தான் என்ன செய்வோம், விளங்கும். அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த இடத்துல பள்ளி வாயில்கின்றான். எனவே ஜும்மா பள்ளியோ அல்லது சாதாரண பள்ளிகளோ எந்த பள்ளியாக இருந்தாலும் ஏத்திகாஃப் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் பள்ளியாக இருக்கணும். பள்ளியில் மட்டும்தான் ஏத்திகாஃப் இருக்கணும். முசல்லாக்களில் ஏத்திகாஃப் சரி வராது. முசல்லாக்கள்டா ஒரு ஆஃபீஸில் என்ன செஞ்சுப்பாங்க, தொழுறதுக்கு இடமா வச்சுப்பாங்க, அது பள்ளி அல்ல, அது முசல்லா. நினச்சா இன்னொரு இடமா என்ன செஞ்சிடலாம், அதை மாற்றிடலாம், வேறொரு ஆஃபீஸாக என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். அது பொதுமக்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டதும் அல்ல. பள்ளி என்றது 4 பேர் தொழுகிறதுக்கு உள்ளதில்ல பள்ளி, எல்லாரும் தொழுகிறதுக்கு அதுக்கு உரிமையும் அந்த இடத்துல எல்லாருக்கும் உரிமையும் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் எல்லாருக்கான உரிமையும் அதில் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பள்ளி வாயில். எனவே முசல்லாக்களிலும் ஏத்திகாஃப் என்ன செய்யுது, சரி வராது. அதாவது இப்போ ஏத்திகாஃப்ன்றது பள்ளி வாயில்களில் ஜும்மா நடந்ததோ இல்லையோ எல்லா பள்ளி வாயில்களையும் ஏத்திகாஃப் இருக்கலாம். வீட்டில் ஏத்திகாஃப்ன்றது பிழையான தவறான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அடுத்த அம்சம் இந்த ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் உள்ள சில ஒழுங்குகள். ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் உள்ள சில ஒழுங்குகள். அந்த ஒழுங்குகள் சம்பந்தமாக நம்ம இப்போ சுருக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டங்கள் தான் இருந்தாலும் கூட அதில் உள்ள சுருக்கமான சில விஷயங்களை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது ஏத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பள்ளியில் தன்னை தடுத்து கொண்டு விட்டால் அர்த்தம் என்னென்ன, வெளியே போவதில்லை. முதல் அம்சம் அதமுல் ஹுரூஜ், வெளியே போவது இல்லை. அப்போ ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே தன்னை தடுத்து கொள்வதாக, வணக்க வழிபாடுகளுக்கு தடுத்து கொள்வதாக நியத்து வச்சா, அது எப்படி நம்ம தொழுகிற நேரத்தில் நம்ம அடுத்த வேலைகள் செய்ய மாட்டோமோ, ஒரு மொபைல் எடுக்க மாட்டோம், கையை விடுறதுக்கே நம்ம யோசிப்போம், தொப்பி சரி செய்கிறதுக்கு கூட நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம், ஒரு வேலையை செய்கிறதுக்கு யோசிப்போம், அங்கே அந்த அடுத்த பக்கம் பார்க்க மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம தடுத்துக்கணும். இது மாதிரி தான் ஏத்திகாஃப். பள்ளிக்குள்ளே நம்மளை தடுத்து விட்டால் பள்ளியுடைய காரியங்களில் எது, தொழுகை, நம்ம நோன்பு வச்சுக்கிறது, குர்ஆன் ஓதுறது, அதுக்கார்களில் ஈடுபடுறது, இபாதத்துகளில் ஈடுபடுறது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுறது, நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கறது, மார்க்க உரைகளை நிகழ்த்துறது, கேள்விகளுக்கு பதிலை சொல்கிறது அல்லது அமைதியாக இருக்கிறது, இவைகள் தான் எங்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர ஒரு மொபைல் ஃபோனும் கூட நம்ம வெளியே போகிறதுக்கு சமம். மொபைல் ஃபோன் எதுக்குரிய மொபைல் ஃபோன், ஒரு வெளி அலுவல்களை நம்ம உள்வாங்கி கொள்றதுக்காக ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருந்தால் அது என்ன சமம், நம்ம வெளியே போய்த்து வேலை செய்கிறதுக்கு சமம். பள்ளிக்குள்ளே ஒருத்தர் மொபைல் ஃபோனை வைக்கக்கூடாண்டல்ல, மொபைல் ஃபோனை வைக்கலாம். எதுக்கு மொபைல் ஃபோனை அவர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மனிதன் கட்டாய கடமையாக அத்தியாவசியமாக அவன் வெளியே போய் ஆக வேண்டிய ஒரு செய்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு வேணும்னா என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம்.
ஒரு ஆள் மரணிச்சிட்டாரு அல்லது என்னது ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் போகணும், இது போன்றது வச்சுக்கலாமே தவிர எப்படி பிள்ளைகள் நல்லா இதா அவன் அங்கே போனானா, இவன் படித்தானா, இவன் கிளாஸுக்கு போனானா, தொழில் விஷயம்லாம் எப்படி போகுது, அவன் செக் ரிட்டர்ன் ஆகிட்டா அது செஞ்சுட்டானா, இது வெளியே போகலாம். இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம வெளியே இருந்துடலாம். இது எத்திகாஃப் இல்லை. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கடா, எத்திகாஃப் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தான் போகுது. அங்கே உட்காந்துக்கிறது குரூப் எல்லாம் பார்க்காத எல்லா குரூப்பையும் பார்க்குறாங்க. எத்திகாஃபில் இருந்துட்டு எல்லா குரூப்பையும் பார்க்குறாங்க. பச்சை தான் அது வேறு பச்சை வழங்கிட்ட அடையாளம். அப்போ அதனால் என்ன, அந்த அப்படியே இபாதத்துடைய கலர் தான் பச்சை. அப்போ அதனால் அதை வச்சு அப்படி அந்த எண்ணத்தில் ஃபுல்லாக அந்த இது எல்லாத்தையும் என்ன செய்கிறது, வாட்ஸ்அப் பார்த்து அன்றைக்கு கடைசி 10 நாள் அவ்வளோ என்ன இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. என்னடான்னு பார்த்தா ஏத்திகாஃப் வைக்கிறார். இதுக்கு பதிலாக வெளியே வைக்கலாம். இது ஏத்திகாஃப் இல்லை, இது ஃபோனுக்குள்ளே ஏத்திகாஃப் வைக்கிறது. சரியா? இது ஏத்திகாஃப் அல்ல. எந்த ஒரு அலுவலும் வெளியே தன்னை சம்பந்தப்படுத்துவது இல்லை என்றது தான் ஏத்திகாஃபே தவிர மற்றபடி எதனது, அதாவது ஏத்திகாஃபாக வராது. ஏத்திகாஃப் கூடாது என்ற இடத்துக்கு வராது விட்டால் இந்த மாதிரி செய்கிறது ஏத்திகாஃபை குறைக்கும், அமலை என்ன செய்யும், குறைக்கும். ஏத்திகாஃப் இன்னும் சொல்ல போனால் செல்லாதாக்கிவிடும். எப்படி நோன்பு பிடிச்சிக்கின்னு புறம் பேசுறது நன்மை இல்லாமாக்குமோ அதுபோல் இது என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். ஏண்டா நோம்பாளிக்கு என்ன வருது, அவர் தனது உணவை விடுவார், குடிப்பதை விடுவார், ஷஹ்வத்தஹு தனது ஆசையையும் விடுவார். மற்றவனை பற்றி பேசுகிறது ஒரு பெரிய ஒரு ஆசை, அதை என்ன செஞ்சிடுவார், அவர் விட்டு விடுவார். எல்லா அந்த தவறான ஆசைகளையும் அவர் விடணும். அப்போது இது முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இந்த இடத்துல தன்னை முழுமையாக வெளிக்காரியங்களிலிருந்து ஒதுக்கி கொள்ளல், இது இஸ்லாம் எங்களுக்கு தந்த அற்புதமான ஒரு துறவரம். அற்புதமான ஒரு துறவரம். மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், குடும்பம் எல்லாமே இருக்குது. ஒரு 10 நாள் போய் என்ன செய், 10 நாள் போய் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு 10 நாள் இந்த வேலையில் இருந்தது. எதுக்காக வெளியே போகலாம் அப்படின்னா, எதுக்காக வெளியே போகலாம் என்றா, ஹாஜத்துல் இன்சான் பள்ளிவாயலில், அதாவது தனது அன்றாட இந்த அதாவது கடமைகளை கழிக்க, அதாவது காலை கடன்னு சொல்லுவாங்களே, 1க்கு 2க்கு போகிறதுக்கான ஏற்பாடு இல்லைன்னா அதுக்கு வெளியே போயிட்டு என்ன செய்யலாம், அவர் வரலாம். வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும் என்ற நிலைமை இருந்தால், அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும் என்ற நிலைமை இருந்தால் அப்படி போயிட்டு என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் இன்றைக்கி எல்லா பள்ளி வாயில்கையும் வீட்டை விட மாளிகை மாதிரி, அதுவும் அரபு நாடுண்டா வீட்டை விட மாளிகை மாதிரி என்ன செஞ்சுக்கிறான், ஃபேனெல்லாம் போட்டு வச்சுக்கிறான் வளைக்கிட்டா வாஷ் ரூமில். அந்த லெவலுக்கு இங்கே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ எனவே இல்லை எனக்கு வீட்டுக்கு போனால் தான் சரின்னு அப்போ போகக்கூடாது. எனக்கு வீட்டுக்கு போனால் தான் செட் ஆகும்னு சொல்லி போனால் அப்போ அது எத்திகாஃப் அல்ல. இப்போ நீங்கள் பள்ளியில் என்ன ஏற்பாடு இருக்குது. இரண்டாவது என்ன, நோய் விசாரிக்க போகலாமா, கருத்து முரண்பாடு இருக்குது. நோய் விசாரிக்க போகக்கூடாது என்றது தான் சரியானது. நோய் விசாரிக்கவும் போகக்கூடாது என்றது தான் சரியானது. சுருக்கமாக நீங்கள் சொல்கிறதாக இருந்தால், உங்களுக்கு உணவே பள்ளியில் யாரும் தரலை, கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஏற்பாடும் இல்லை, அப்போ உணவுக்காக என்ன செய்யலாம், போயிட்டு உணவை எடுத்துகிட்டு போய் என்ற அளவுக்கு போனால் உடனே வர மாதிரி என்ன செய்யணும் இருக்காங்க. அந்த சான்ஸை வச்சு போய் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடப்பட. உணவுக்காகத்தான் வந்தேன் அப்படியே நாங்கள் போய் புள்ளைகளை விசாரிக்கிறது, மற்ற விஷயம்லாம் விசாரிக்கிறது, பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து வந்துடுறது, சரி கிடைச்ச ஒரு அவருக்குள்ளே எல்லாம் பண்ணிடுவோண்டா, அது என்ன ஏத்திகாஃப் அல்ல. எனவே இயன்றளவுக்கு நீங்கள் சிம்பிளாக அந்த ஏத்திகாஃப் இதை வழங்குறேன்னா, எது நிர்பந்தமோ, எது சீரியஸில் போய் முடியுமோ, நான் இல்லாட்டி சரி வராதோ, அதாவது அது நான் இந்த நிமிஷத்தில் செஞ்சாகணுமோ, அது இல்லாட்டி எனக்கு பெரும் செஞ்சாகணும் மட்டுமல்ல, அது இல்லாட்டி பெரும் பாதிப்பு நமக்கு வந்துருமோன்று இருந்தால் மட்டும் அதுக்கு என்ன செய்யலாம், போகலாம். அன்றாட தேவைகள் நம்ம நிறைவேற்றுவதற்கு போகலாம். இல்லைன்னா வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு விளங்கினா சரி. ஒவ்வொரு விஷயத்தில் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டு தனது, அதாவது ஏத்திகாஃபில் அனுமதிக்கப்பட்ட சில வேலைகளை பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டு செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் என்ன செய்வாங்க, தலை வாரி விட்டார்கள் அப்படின்னு வருது. ஏத்திகாஃபில் இருக்கிறவர் தலை வாரலாம். அதை ஆயிஷா நாங்கள் என்ன தலை வாரத்துக்கு ரசூல் நாங்கள் அனுமதித்தது ஓகே. அதே போல் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இரவில் பள்ளிக்கு வராங்க. அவனை சந்திக்கிறதுக்கு ஒரு இரவில் பள்ளிக்கு வராங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவு நேரம் என்றதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, விட போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போய் அப்படி விட போகிற நேரம் பள்ளிக்கு வெளியால் போனது, வெளியால் அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்க. பள்ளி உள்வழியால் போனாங்களா அப்படி என்று தெரியலை. இல்லை பள்ளிக்கு உள்ளால் போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமாற வீடுகள் என்ன செஞ்சுது, அங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு. அப்படி வெளியால் அப்படி போகிற நேரத்தில் அந்த இடத்துல 2 அன்சாரு தோழர்கள் என்ன செய்தார்கள், கண்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ரசூலுக்குமா இன்னஹா சஃபியா, இது சஃபியான்றாங்க, நான் உங்கள் மீது சந்தேகப்படுமா அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. ஷைத்தான் என்ன செய்கிறான், ரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுகிறான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ சந்தேகப்பட மாட்டோம். ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நம்ம நல்ல 2, 3, 4, 5 சம்பவம் வந்தீங்க, ஒரு ஆளை பற்றி ஒரு செய்தி பரவிடும், உடனே இவன் கனெக்ட் பண்ணிடுவேன். ஓ அப்போ நான் அன்றைக்கு கண்டா அதுதானா அப்படின்னு எல்லாத்தையும் கோர்வை செஞ்சு சேர்த்துட்டு சேர்த்துடலாம்.
அதனால் அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டா அது என்னது முடிஞ்சிடும். இல்லைன்னா கனெக்டடாக என்ன செஞ்சிடும், எல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்போ ரசூலுல்லாஹ் அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, தெளிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஏத்திகாஃப்லேருந்து கூட்டிகிட்டு போகிற டைம் தான். ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப்ல இருக்கிறாங்க, கொண்டு போய் விடுவதற்காக போகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான அதாவது காரணங்கள் தவிர வேறு என்ன, அதாவது இதுக்கு வெளியே போயிடல. அப்போ அன்றாட தேவைகள் ஒரு கடமை நிர்பந்தம், இவைகளுக்கு என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் தலைவாருவதற்கு விட்டார்கள்னா அந்த மாதிரி இருக்கிற பார்க்குறோம். இது ரசூலுல்லாஹ்ங்கற செய்தியில் இப்போ இந்த மாதிரி 1-2 தான் வருது. நம்ம வாசல் வந்து வீட்டோடு இருந்தேன்னு வைங்களேன், நம்ம வாசலில் உட்காந்து எல்லாம் வச்சு பேசிட்டு இப்போ ஏத்திகாஃப்ண்டா முழு பேச்சு என்னை கதவை திறந்து வச்சுட்டு ஏத்திகாஃப்லேருந்து என்ன செய்தி அப்படி இதுக்கு ஏத்திகாஃபில் உள்ளே போக வேண்டியதான்னு நம்ம என்ன செஞ்சுருவோம், இங்கே உட்காந்துறதுக்கு பதிலாக அங்கே போயிடுவோம். தலைவாரினாங்கன்னு மட்டும்தான் என்ன செய்யுது அந்த செய்தியில் வருதே தவிர வேறு எதுவும் என்ன செய்யலை, வரவில்லை அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.